கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் தங்கமே, உன் சாயப்பா உன்னிடம் மிகவும் முக்கியமான ஒன்றை சொல்ல வேண்டும் என்றுதான் ஆவலோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன். உனக்கு இதை முழுவதுமாக கேட்கும் அளவிற்கு பொறுமை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் உன்னோடு பேச வேண்டும் என்று உன் வீட்டிலேயே நான் கால் கடுக்க நின்று கொண்டிருக்கிறேன் செல்லமே. இங்கே வந்து என் பக்கத்தில் அமர்ந்து நான் சொல்லுவதை முழுமையாக கேட்பாயா, இல்லை உன் சாயப்பாவை புறக்கணித்துவிட்டு அப்படியே சென்று விடுவாயா? எனக்கு உன் மீது அளவு கடந்த அன்பும் இருக்கிறது. உன் மீது அளவுக்கு அதிகமாகவே அக்கறையும் இருக்கிறது. அதனால்தான் நேற்று நீ அழுத கண்ணோடும் குழம்பிய மனதோடும் என்னிடத்தில் பேசியதை நான் கேட்டு என் மனதால் மிகவும் வருத்தப்பட்டேன். அதனால்தான் உன் மனதிற்கு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும், உன் மனதிற்கு ஆறுதல் தர வேண்டும் என்று உன்னை தேடியே வந்திருக்கிறேன். அவசரப்படாதே, பொறுமையாக கேள். என் குழந்தையின் தவிப்பு என்ன என்று எனக்கு தெரியும். எதற்காக இப்படி தவித்து கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கையில் எதற்காக இப்படி ஒரு தடுமாற்றம் வருகிறது? எல்லாவற்றையும் நான் சரியாக்கி விடுவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும்போது எதற்காக இப்படி தடுமாற்றம் வருகிறது? தடுமாறினால் எல்லா காரியமும் சிறப்பாக செய்து முடிப்பதில் எவ்வளவு தாமதமாகும் தெரியுமா? பொறுமையாக இரு. என்ன செய்ய வேண்டுமோ அதை சிறப்பாக செய்து முடிக்க நிதானமும் பொறுமையும் நிச்சயம் தேவை. உனக்கு நான் அடிக்கடி எல்லாவற்றிலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எதற்கெடுத்தாலும் அவசரப்படாதே, நிதானமாக யோசித்து செயல்படு. அப்போதுதான் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை சிறப்பாக செய்து முடிப்பாய். பதறிய காரியம் சிதறிவிடும் செல்லமே. பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இரு. நல்லது நடக்கும் என்று உன் மனதில் 100 முறை சொல்லிக்கொண்டே இருந்தால் நிச்சயம் அந்த நல்லது நடந்தே தீரும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னிடமே வந்து சேரும். நீ சாப்பிடும் ஒவ்வொரு அரிசியிலும் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அதுதான் உன் பாத்திரத்தை வந்து சேருகிறது, உன் பசியை தீர்க்கிறது. அது எப்படி எந்த அளவிற்கு உண்மையோ அதே அளவிற்கு உண்மை உனக்கான எந்த ஒரு விஷயமும் உன்னை விட்டு விலகிச் செல்லாது, உன்னை தேடி வந்தே சேரும். அதற்கான காலமும் நேரமும் இப்போது வந்து விட்டது. அதனால் தேவையில்லாமல் மனக்குழப்பத்தோடும் கண்ணீரோடும் இருக்காதே. கண்ணீர் என்பது எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்காது செல்லமே. சிறிது நேரம் உன் மனதில் இருக்கும் குழப்பங்களையும் வேதனைகளையும் சற்று குறைக்கலாமே தவிர நிரந்தரமாக உனக்கு ஆனந்தத்தை கொடுக்காது. என்னுடைய வார்த்தையை கேள். மனதில் தைரியத்தை வரவழைத்துக்கொள். நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா உனக்காக எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடிப்பேன். உனக்கு நல்லபடியான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பேன். உன் வாழ்வில் இருக்கும் சங்கடங்களை எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் தீர்த்து வைத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றித் தருவேன். என்னை நம்பு. உன் அப்பா உனக்கு எப்போதும் நல்லதைத்தானே செய்வேன். நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இரு செல்லம்மே. கண்கலங்க கூடாது. கண்ணீரை துடைத்துக்கொள். நம்பிக்கையோடு இரு. தைரியமாக இரு. என் ஆசி பெற்ற அற்புத குழந்தை நீ. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.